sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, மரியாவிஷன் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடிவிட்டோம். புத்தாண்டு பெருவிழாவை கொண்டாடிவிட்டோம். தமிழர் பெருவிழாவாகிய பொங்கல் பெருவிழாவை கொண்டாடிவிட்டோம். இன்று இப்பொழுது ஆண்டினுடைய பொதுக்காலம் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். ஆண்டினுடைய பொதுக்காலம் 3வது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளில் மத்தேயு நற்செய்தியை பிரிவு 4:12 முதல் 23 வரை உள்ள இறைவசனத்தை வாசிக்கின்றோம், சிந்திக்கின்றோம், தியானிக்கின்றோம். அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களில் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நகூமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் இசையாய் உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வாழ் பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே, கார் இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும் போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான இருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவன் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, மரியாவிஷன் சார்பாக மீண்டும் தொடர்ச்சியாக இறைவார்த்தை சிந்தனை ஜெபத்திற்கு கடந்து செல்கின்ற பொழுது இன்றைய நாளில் மைய சிந்தனையாக பொது வாழ்வுக்கான அழைத்தல் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் எடுக்கின்றோம். பொது வாழ்வுக்கான அழைத்தல். பொது வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது மனித வாழ்க்கையில் பிணை, மூப்பு, சாக்காடு என்று சொல்கின்ற யதார்த்தங்கள் இருக்கின்றன. பிணை, மூப்பு, சாக்காடு ஆகிய யதார்த்தங்கள். இந்த யதார்த்தங்களை தாண்டி ஒரு மனிதன் தன்னைத்தானே உணர்ந்து நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இன்று பொது வாழ்வுக்கான அழைத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது மத்தேயு நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தை அவர்களை அழைக்கின்றார், அவர்கள் வருகின்றார்கள்.
எதையெல்லாம் விட்டுவிட்டு வருகிறார்கள் என்பதையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே தான் உண்டு தன் பெண்டு பிள்ளை உண்டு என்று சிந்திக்கின்றவர்கள் குள்ள நெறியினும் குறுமனம் படைத்தவர்கள் என்று கவிஞன் சொல்லுகின்றார். தான் உண்டு, தன் பெண்டு பிள்ளை உண்டு, குடும்பம் உண்டு, சுற்றம் உண்டு, சூழல் உண்டு என்று நினைக்கின்றவர்கள் குள்ள நெறியினும் குறுமனம் படைத்தவர்கள் என்று சொல்கிறார். இந்த உலகத்திலே அப்படித்தான் வாழ்க்கை நடக்கின்றது. தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, தன்னுடைய வருமானம் உண்டு, தன்னுடைய வாழ்க்கை உண்டு, தன்னுடைய மனைவி உண்டு, தன்னுடைய பிள்ளைகள் உண்டு என்று நினைக்கின்றவர்கள் தான் அதிகமானவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் கவிஞன் சொல்லுகின்றான், இப்படிப்பட்ட மனம் படைத்தவர்கள் குள்ள நெறியினும் குறு மனம் படைத்தவர்கள், குறுகிய மனம் படைத்தவர்கள் என்று கவிஞன் சொல்லுகின்றார். எனவே ஆண்டவர் இயேசுவை பார்க்கின்ற பொழுது அந்த லூக்கா நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்ற நாசரேத்தூர் அறிக்கையை தொடர்ந்து அவர் வெளியே செல்லுகின்றார். பரந்த விரிந்த உலகத்திற்கு செல்கின்றார். உலகம்தான் தன்னுடைய வீடு என்று நினைக்கின்றார். இன்று பலருக்கும் வீடுதான் உலகம் என்று நினைக்கின்ற காலகட்டத்தில் உலகம்தான் தன்னுடைய வீடு, உலகத்தில் உள்ள எல்லாரும் தன்னுடைய மக்கள், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொல்லுகின்ற கணியம் பூங்குன்றனாருடைய இறை வார்த்தை சொல்வது போன்று இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவரையும் தன்னுடைய மக்களாக, சகோதரர்களாக, சகோதரிகளாக, பிள்ளைகளாக பார்க்கின்ற பரந்த விரிந்த ஒரு உலகத்தை இந்த சமுதாயத்திற்கு காட்டுகின்றார். எனவே மனம் மாறுங்கள், இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லுகின்ற பொழுது மனமாற்றம் என்று சொல்லக்கூடியது கார் இருளில் இருந்த மக்கள் ஒளியை கண்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் மாறுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இருளிலிருந்து ஒளிக்கு கடந்து செல்லுதல், சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து செல்லுதல், இறப்பிலிருந்து உயிர்ப்புக்கு கடந்து செல்லுதல், குழப்பத்திலிருந்து தெளிவுக்கு கடந்து செல்லுதல், கலகத்திலிருந்து கலக்கங்களிலிருந்து தெளிவான ஒரு வாழ்வுக்கு கடந்து செல்லுதல் என்று அர்த்தமாகின்றது. எனவேதான் 2வது வாசகத்தில் தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்வது போன்று நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும். கிரேக்கர்கள் என்றும் யூதர்கள் என்றும் பவுலை சார்ந்தவர்கள் என்றும் அப்போல்லோவை சார்ந்தவர்கள் என்றும் சண்டை போட்டு கொண்டிருக்காமல் எல்லோரும் ஒரே திருமுழுக்கிலார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற விதத்திலே ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அருமையாக தூய பவுல் சொல்லுகின்றார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனம் மாறுங்கள், பிளவுகளிலிருந்து ஒற்றுமையை நோக்கிய வாழ்வுக்கு மனம் மாறுங்கள், இருளிலிருந்து ஒளிக்கு வாருங்கள், பகைமைகளிலிருந்து அன்புக்கு வாருங்கள், ஒடுக்குதல்களிலிருந்து உரிமை வாழ்வுக்கு கடந்து வாருங்கள், தாழ்நிலைகளிலிருந்து உயர்ந்து வாருங்கள், துன்பங்களிலிருந்து மகிழ்ச்சியான வாழ்வுக்கு கடந்து வாருங்கள். தான் உண்டு தன் பெண்டு பிள்ளை உண்டு என்று நினைக்கக்கூடியவர்கள் அதற்குள்ளே உழன்று கொண்டே இருப்பார்கள். குறுகிய வட்டத்திற்குள் கிணற்று தவளையைப் போல இருந்து கொண்டே இருப்பார்கள். அதை தாண்டி வரவேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். துன்பங்களிலிருந்து, துன்பமான வாழ்வுகளிலிருந்து மகிழ்ச்சிக்கு அழைக்கின்றார். சுயநலங்களிலிருந்து பிறர் நலத்திற்கு அழைக்கின்றார். தன்னலத்திலிருந்து பொது நலத்திற்கு அழைக்கின்றார். அதுதான் மனமாற்றம் என்று சொல்லக்கூடியது. எனவே தாயையும் தந்தையும் வலைகளையும் படகுகளையும் தொழிலையும் வருமானத்தையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த நபர்கள் இயேசுவை பின்பற்றுகின்றார்கள். அவர்கள் சீடர்களாக மாறுகிறார்கள். டிசைபிள்ஸ் என்று அருமையாக ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. எனவே அவர்கள் வெறும் பக்தர்கள் அல்ல, குருட்டு பக்தியை கொண்டு செல்கின்ற பக்தர்கள் மட்டுமல்ல, மாறாக புதிய ஒரு உலகத்தை அடைந்து கொள்வதற்காக, பெற்றுக்கொள்வதற்காக, அதை பலருக்கும் சொல்லிக் கொடுப்பதற்காக தங்களை தயாரித்து இயேசுவை பின்பற்றுகின்றார்கள். இதைத்தான் அண்மையிலே வாசித்த ஒரு புத்தகம் யுட்டோப்பியா என்று சொல்லுகின்ற தாமஸ் மூருடைய ஒரு புத்தகம். தாமஸ் மூர் என்று சொல்லுகின்ற சிந்தனையாளர் யுட்டோப்பியா என்று சொல்லுகின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் அருமையான ஒரு உலகத்தை கனவு காணுகின்றார். துன்பமில்லாத, இன்னல்கள் இடையூறுகள் இல்லாத, நோய் நொடி இல்லாத, எல்லாரும் எல்லாம் பெற்று வாழுகின்ற ஒரு சமுதாயத்தை அவர் கனவு காணுகின்றார். அது சாத்தியமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனாலும் பலரும் அதை பற்றி சிந்திக்கின்றார்கள் இன்று உலகத்தில். எனவே உட்டோப்பியா என்று சொல்லக்கூடியது வெறும் கனவு உலகம் அல்ல, மாறாக தூய பவுல் கண்ட ஒரு ஒற்றுமையின் உலகமாக, அன்பின் உலகமாக, துன்பங்கள் குறைக்கப்பட்ட ஒரு உலகமாக, சமாதானத்தின் உலகமாக, சண்டைகள் சச்சரவு இல்லாத ஒரு உலகமாக இருக்க வேண்டும். அண்மையில் வாசித்த ஒரு புத்தகம் ஃபேர்வெல் டு ஆர்ம்ஸ், ஏர்னஸ்ட் ஹெமிங்வே என்று சொல்லுகின்றவர் எழுதிய புத்தகம். இன்று உலகத்தில் சண்டை எப்பொழுது வரும் என்று இருந்து கொண்டிருக்கிறார். அணு ஆயுதங்களை தயாராக வைத்து கொண்டிருக்கிறார்கள்.
அமெரிக்கா தொடங்க வேண்டுமா, ரஷ்யா தொடங்க வேண்டுமா, ஈரான் தொடங்க வேண்டுமா என்றெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். பதட்டமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கு. இதனுடைய மத்தியில் இது தாமஸ் மூருடைய உட்டோப்பியா என்று சொல்லுகின்ற உலகமானது, புத்தகமானது ஒரு புதிய பார்வையை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே உட்டோப்பியா என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம் ஒருவேளை கற்பனை உலகத்தில் எழுதப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் டெக்னாலஜிக்கல் உட்டோப்பியா என்று சொல்லுகின்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுகின்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இறைவார்த்தை எதற்காக அழைக்கிறது என்றால், உண்மையான அன்பு, பாசம், பரிவு, இரக்கம், ஒற்றுமை போன்ற மனப்பான்மைகளை, மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டுகின்ற உலகத்திற்கு நம்மை அழைக்கின்றது. எனவே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் தாண்டி ஓஐ என்று சொல்லுகின்ற ஆர்கனைசேஷனல் இன்டெலிஜென்ஸுக்கு நாம் கடந்து சொல்ல வேண்டும். புதிய ஒரு உலக நெறிக்கு கடந்து செல்ல வேண்டும். நியூ சோஷியல் ஆர்டர், புதிய சமுதாய நெறி, புதிய சமுதாய ஒழுங்கு. இந்த ஒழுங்கை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் அமெரிக்கர்களாக இருக்க முடியாது, அல்லது பெரிய வல்லரசுகளாக இருக்க முடியாது. அந்த மண்ணின் மைந்தர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இன்று ஆப்பிரிக்க நாட்டிலே பயங்கரமான எழுச்சி வந்து கொண்டே இருக்கிறார். இப்ராஹிம் ட்ரௌரே என்று சொல்லுகின்ற இளைஞன் புதிய எழுச்சியை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கா என்று சொல்லுகின்ற ஒரு புதிய கான்செப்ட், அது உட்டோப்பியா அல்ல. மாறாக போர்கள், குழப்பங்கள், சண்டைகள், லஞ்சம், லாவண்யம், ஊழல் போன்றவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு நேர்மை, உண்மை, அன்பு, நீதி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற விதத்தில் ஆப்பிரிக்க மக்களே ஆப்பிரிக்காவை ஆண்டு நடத்துகின்ற முயற்சியை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். புதிய உலக நெறி முறை, ஒழுங்கு முறை என்று சொல்லக்கூடிய அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு மாற வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பை விடுக்கிறார். மனம் மாறுங்கள், இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறை வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற பொழுது இத்தகைய புதிய பொது வாழ்வுக்கான அர்ப்பணத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சீடர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். ஒன்றை இழந்தால் தான் இன்னொன்றை பெற முடியும் என்று சொல்வது போன்று அவர்கள் தங்களுடைய வீடு, அவங்களுடைய கருவிகள், தொழில் கருவிகள், தொழில், வருமானம், வாழ்வு, மனைவி, பிள்ளைகள் எல்லாவரையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுகின்றார். எதற்காக என்றால் ஒரு புதிய உலக வாழ்வின் அற நெறியை கற்றுக்கொள்வதற்கும் தாங்கள் கற்றுக்கொண்டவற்றை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்குமாக. மரியாவிஷன் நேயர்கள் அனைவரையும் இந்த பாசத்தோடு அறநெறிகளுக்கு வாழ்வாழ அன்போடு அழைக்கின்றோம். ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவா, நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் அனைவரும் உடைய அன்பின் பாதையிலே சென்று அறநெறிகளை பின்பற்றுகின்றவர்களாக வாழச் செய்தருளும். அனைத்து மரியாவிஷன் நண்பர்களை, அன்பர்களை, பெற்றோர்களை, பெரியோர்களை, பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்தருளும். கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்தருள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென்.